வணக்கம். லேடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனலில் டிஎன்பிசியில் இதற்கு முன்னாடி கேட்கப்பட்ட ஒரிஜினல் கேள்வித்தாளிலிருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் கேள்வியில் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ ஒரு 4-5 நாளாக வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சி குரல் சரியில்லாதனால வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. இனிமேல் தொடர்ச்சியாகவும் கொஞ்சம் வேகமாகவும் ஒரு நாளைக்கு 2 வீடியோ அந்த மாதிரி போடலாம். தினமும் 2 வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு தேர்வுக்கு இன்னும் நாட்கள் கம்மியாக இருக்கனால இதுவே ஒரு நாளாக போட்டோம்னா டைம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பயிருங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. தமிழ் நல்லா படிச்சிருப்பீங்க. நேரம் இருந்து நம்ம சீக்கிரமே முடிச்சிட்டோமா இதே கேள்வியிலிருந்து இருக்கக்கூடிய தமிழ் கேள்வியும் நம்ம பார்க்கலாம். இல்லை தமிழும் சைட் பை சைட் போடணும்னா பார்த்துருந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணி சொன்னால் கூட நான் தமிழ் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை இது ஃபுல் டைமாக பார்க்குறீங்களா என்னங்கிறது தெரியல. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து அவங்களும் நல்லபடியாக தேர்வு எழுதுறதுக்கு உதவி பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி பாருங்கள். மேயர்ஸ் 1998 படி கிழக்கு இமயமலை பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. ஹாட்ஸ்பாட் பகுதியில் உள்ள உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்களின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஹாட்ஸ்பாட் சொல்கிறாங்க இல்லையா, பல்லுயிர் பெருக்கம்னு, இது நம்ம புத்தகத்திலே இருக்குது. ஒரு 3 இடத்த சொல்லுவாங்க. ஒன்று இமயமலை பகுதியை சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதி வரும். இன்னொன்று இந்த ஜாவா சுமத்ரா பகுதிகள் பக்கத்தில், ஜாவா சுமத்ரா இந்தியா சம்மந்தப்பட்ட அந்த பகுதியில் ஒரு சுந்தா லேண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதி ஒன்று, இன்னொரு பகுதி இருக்குது. அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதுக்கு நான் நல்லா அதை படித்து வச்சுருந்தேன், டக்குன்னு எனக்கு வர மாட்டேங்குது. அதை தான் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இப்போ வரலையே அந்த பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதி, அதாவது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் வாஸ்குலார் தாவரங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு புத்தகத்திலே கொடுத்துருக்கு எத்தனை ஆயிரம் உயிரிகள் இமயமலை பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு. பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட பார்த்தோம்னா ஒரு 5000 வாஸ்குலர் உள்ளூர் தாவரங்கள் இமயமலை பகுதியில் ஹாட்ஸ்பாட் பகுதியில் வாழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்ப்போம். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சயின்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். எக்ஸ் கதிர்களை கண்டுபிடித்தவர் ரான்ட்ஜன். வாயு விதியை கூறியவர் டேஸ் ஆவார்னு கேட்டிருக்காங்க. வாயு விதியை கூறியவர் ராபர்ட் பாயில். அவர் தான் வாயு விதியை கூறினார். பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. பாய்ஸ் அப்படிங்கிறது பாகியல், அதாவது விஸ்காசிட்டியுடன் தொடர்புடையது. சயின்ஸ் கீழே தான் கேட்டிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம். அடுத்து பாருங்க. வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு சைக்கிளை வட்டமாக சுற்றிட்டே இருந்தோம்னா அந்த சைக்கிள் எப்படி போகும், உள்பக்கம் லேச சாஞ்சு மினிக்கியே போகும். அப்போ தேவையான மையம், அந்த மையத்தில் இருக்க ஒரு இதை நோக்கி போகும். அது மைய நோக்கு விசைன்னுவாங்க. இப்போ இதே ஒரு ராட்டனம் சுற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன். ராட்டனத்தை இந்த குதிரையெல்லாம் வச்சுப்பாங்க, பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா அது சுற்றும் போது என்னாகும், அந்த ராட்டனத்தில் இருக்கிற அந்த குதிரை கம்பு என்னாகும், நேர்படி உள்நோக்கியாக சுத்தம் இல்லை, அந்த குதிரை கம்பு அப்படியே வெளிநோக்கி போகும். அப்போ அது மைய விலக்கு விசை. அந்த குதிரை பொம்மையோட உட்காந்துருக்குன்னு சேர்ந்து அப்படியே டேப்பர் அப்படியே சைஸ் அப்படியே வெளியில் போய் சுற்றுவாங்க. எடுத்துக்காட்டு, இப்போ நீங்கள் அந்த சின்ன ஒரு சாவியை கூட வச்சுக்கோங்களேன். ஒரு சாவியை நீங்கள் இப்படி ஒரு 2 சாவி இருக்குன்னா ஒரு சாவியை கீழே பிடிச்சிக்கிட்டு ஒரு சாவியை சுற்றி பாருங்கள், அது சென்ட்ரல் நோக்கி சுற்றும், அது வெளியில் போய் அவுட்டர் சுற்றும். அது மைய விலக்குன்னு சுற்றுவாங்க. இப்போ வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்குவதற்காக. அப்படி இருந்தால் தான் அவர் விழுகாமல் இருப்பார். இதே அவர் இந்த பக்கம் சாஞ்சிக்கிட்டு வண்டி ஓட்டினார்னா கீழே விழுந்துருவார். அதற்காக தான் அப்படி உட்பக்கமாக சாயிறாரு. அது சாயும், வட்டப்பாதையில் ஓட்டும்போது சாயிடுது. அடுத்த கேள்வி பாருங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம், கேரளா மாநிலம் திருவனந்தபுரத்தில் தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்திருக்குது. ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது. பெங்களூரில் தான் இந்திய விண்ணியல் விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமையகமான இஸ்ரோ இருக்கு.
அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது? கேள்வி பாருங்களேன், அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருள் உணராமல் கற்றல், இது அறிவுசார் கற்றலோட வழிவகுக்குதா? இல்லை. பொருளே உணராமல் கற்றுக்கிட்டோம்னா அது அறிவுசார் கற்றலுக்கான வழியா இல்லை. அடுத்து, கண்டறிந்து கற்றல், கண்டறிந்து கற்றல்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிறதா? அப்படியும் கிடையாது. கருத்துசார் கற்றல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து, ஆய்வக பரிசோதனை, ஆய்வக பரிசோதனை ஒரு விஷயத்த ஆராய்ந்து தெளிதல், அதற்காக தான் பயன்படுது. அப்ப அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது எதுனா கருத்து சார்ந்து, அறிவு கருத்து. அப்ப இது ரெண்டு தான் 100% சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், பெஸ்டா பொருத்தி போகுது. அறிவுசார்ங்கிறது கருத்து, கருத்து சார்ந்து கற்கிறதா அறிவுசார் கற்றலுக்கு வழிவகுக்கிறது. 2020ஆம் ஆண்டிற்கான உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2020ஆம் ஆண்டு உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் மைக்கேல் ஹாட்டன், ஹார்வி ஜே அல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ். இது ரொம்ப முக்கியமான கேள்வி, திருப்பி பாருங்க. அந்த டைமில் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, விருதுகள் பற்றி கேள்வி கேட்கறதுனால இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கொள்ளணும். 2020ஆம் ஆண்டு உடற்செயலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்றவர்கள் யாருன்னா 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஒன்று மைக்கேல் ஹார்வி ஜே ஆல்டர் மற்றும் சார்லஸ் எம் ரைஸ். இவங்க 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்கான துரோணாச்சாரியார் விருது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது விளையாட்டுத்துறையில் சிறந்த வீரர்களுக்கு வழங்கப்படுகிறது கேல் ரத்னா விருது. அது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு இருந்துச்சா, அதை பின்னால் தயான் சந்த் கேல் ரத்னா விருதுன்னு மாற்றினாங்க. அதே போல் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கான பயிற்சியாளர் இருப்பாங்க இல்லையா, அதில் சிறந்த பயிற்சியாளர்களை கௌரவிப்பதற்காக விருது கொடுக்குறாங்க. என்ன விருதுன்னா துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் யாருன்னா, இந்த மகாபாரதத்தில் வருவாங்களே துரோணாச்சாரியார், அவங்களுக்கெல்லாம் குருவாக வருவார்ல, அவர் தான். அந்த பேரில் தான் துரோணாச்சாரியார் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச, குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு துரோணாச்சாரியார்னு சொல்லி அந்த விருது தர்றாங்க. இந்த விருது எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 1985 துரோணாச்சாரியார் விருது தர்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துரோணாச்சாரியார் விருது விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளரை கௌரவிப்பதற்கான விருது 1985 தர்றாங்க. அடுத்து, மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது. திறன் கமிட்டின்ட்டாங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஸ்கில் கமிட்டின்னு போட்டிருக்காங்க. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கமிட்டிக்கு தலைவர்னாலே கிட்டத்தட்ட அது மாவட்ட ஆட்சியராக தான் இருக்க முடியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மாவட்ட ஆட்சியர், ஆளுநர், முதலமைச்சர், உயர் நீதிமன்ற நீதிபதி. இதில் யார் மாவட்டத்துடன் சம்மந்தப்பட்டவர் பாருங்களேன். மாவட்ட ஆட்சியர் ஒருத்தர் மட்டும்தான் மாவட்டத்தோட சம்மந்தப்பட்டவர். ஆளுநர் மாநிலத்தோட சம்மந்தப்பட்டவர், முதலமைச்சர் மாநில அளவில் வருவார், உயர்நீதிமன்ற நீதிபதி மாநில அளவில் தான் வருவார். அப்போ மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குவது மாவட்ட ஆட்சியர். தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதாவது 10 lessons for a post pandemic world அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் அப்படின்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரீத் ஜஹாரியா. திருப்பி ஒரு முறை வாசிக்கிறேன். தொற்று நோய்க்கு பிந்தைய உலகத்திற்கான 10 பாடங்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பெயர் பிரீத் ஜஹாரியா. மார்ச் 2021 சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சூயஸ் கால்வாய் இருக்குங்க இல்லையா, அது வழியாக போனோம்னா ஆப்பிரிக்காவோட நன்னம்பிக்கை முனையை சுற்றி போகாமல் இந்த சூயஸ் கால்வாய் வழியாக போனால் நிறையா மிச்சமாகும் அப்படிங்கிறனால அந்த வழியாக போகிறாங்க. அந்த வழியாக போகும்போது கடந்த 2021 மார்ச் மாதத்தில் ஒரு சரக்கு கப்பல் போகும்போது அதில் சிக்கிக்கிட்டு அது பிரச்சனை அதாச்சு. அது என்ன கப்பல்னு கேட்டிருக்காங்க. 2021 மார்ச் மாதம் சூயஸ் கால்வாயில் சிக்கியிருந்த மாபெரும் கொள்கலனுடைய சரக்கு கப்பலின் பெயர் எவர் கிரீன். எனது எவர் கிவன், எவர் கிவன். கீழ்கண்டவற்றில் எது கவர்னரின் அதிகாரமில்லை? பாலிட்டியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கவர்னருக்கு எது அதிகாரம், எது அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தாலே தெளிவாகவே தெரிஞ்சிடும். ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள். ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். முப்படைகளுக்கும் தளபதி குடியரசுத் தலைவர், முப்படைகளுக்கும் தலைமை தளபதி இப்போ தனியாக ஒரு பதவி வந்துருச்சு. இருந்தாலும் அது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது. ராஜதந்திரம் மற்றும் இராணுவ அதிகாரங்கள் கண்டிப்பாக குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். அப்போ இதை ஒன்று பார்த்தோன்னே அடிச்சிடலாம், இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்களேன்,
மாநில அரசு தலைமை வழக்குரைஞரை நியமித்தல் வந்து ஆளுநருடைய பணி தான், அவருடைய அதிகாரம் தான். சட்டசபைகளை கலைக்க, அதாவது ஒரு சட்டசபையை வந்து கலைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆளுநருடைய கையில தான் இருக்கு. அதே போல மாநிலத்திற்குள் தண்டனைகளை மறுபரிசீலனை செய்தல், அதாவது விதி 161 படி மாநில எல்லைக்குள் தண்டனை வழங்கப்பட்ட ஒருவருடைய தண்டனையை வந்து குறைக்கலாம், அல்லது ஒரு 7 ஆண்டுகளோ 14 ஆண்டுகளோ வந்து சிறையில் இருந்தவர்களுடைய மரண தண்டனையை கூட வந்து ஆளுநர் நினைச்சா இது பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மரண தண்டனையிலிருந்து விடுவிக்கும் அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருந்துச்சுன்னாங்க. இப்போ கடந்த ஆண்டு இந்த 70 விடுதலை நடந்துச்சுல, அதில் வந்து 161 பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு 14 ஆண்டுகள் நினைக்கிறேன், குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்த ஒருத்தர் இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய மரண தண்டனையை வந்து ஆளுநர் வந்து நீக்கம் பண்ணி அவங்கள விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. நன்னடத்தை காலமாக விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய பிரதம மந்திரி டாக்டர் மன்மோகன் சிங் டேஸ் நதியை இந்தியாவின் தேசிய நதியாக நவம்பர் 4, 2008 அறிவித்தார்னு கேட்டிருக்காங்க. நவம்பர் 4, 2008 வந்து மன்மோகன் சிங் வந்து கங்கை நதியை வந்து அறிவிச்சிருப்பாரு. அந்த புத்தகத்துல இந்தியாவின் சின்னங்கள், அதுல இருந்து இதுக்கு முன்னாடி அரச மரம் பத்தி கேட்டிருக்காங்க, மாம்பழம் பத்தி, மயில் பத்தி ஒரு கேள்வி போன வீடியோல பார்த்துருக்கோம். இது கங்கை நதி பத்தி பார்த்துருக்கோம். அதை நல்லா படிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட அதுல ஒரு 4 நாள் 8 தான் இருக்கும். தெளிவா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும். ரொம்ப முக்கியமானதும் கூட. காவேரியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்லுவாங்க காவேரியை. தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது சில இன்னும் இப்போ போய் பார்த்தோம்னா அது பொருளாதாரம் அந்த இதில் கூட வந்துடும், கமிட்டி அந்த இதில் வந்துடும். தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் இருக்காங்க. அதாவது ஜல் ஜீவன் நீர் சம்மந்தப்பட்டது. மனோஜ்குமார் சாஹுங்கிறதா வந்து அவர் தான் வந்து ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர். அது மாதிரி ஒரு முக்கியமான கமிட்டிக்கு யார் யார் புதுசாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க, நிதிக்குழு தலைவர்கள், இது போன்றதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். கீழ்கண்டவற்றுள் நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நல்லாவே தெரியும், நீர் போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மேற்கு வங்கத்தில் ஆறுகள் இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஆறுகள் இருக்கு. ராஜஸ்தானில் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே பாலைவனம் அதிகமாக இருக்கனால அங்கே செழித்து காணப்பட வாய்ப்பு இல்லை. அப்போ அசாம்லேயும் நீர் போக்குவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராஜஸ்தானில் வந்து நீர் போக்குவரத்து இருந்தாலுமே செழித்து காணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு இல்லை. அப்போ ராஜஸ்தானில் தான் வந்து நீர்வழி போக்குவரத்து செழித்து காணப்படாத மாநிலம். இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்துக்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. தடிமனான உதடு வந்து எந்த வகையான மனித இனத்துக்கு காணப்படுதுன்னா புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு அப்படின்ற ஒரு இனத்துக்கு தான் வந்து உதடுகள் வந்து தடித்து காணப்படுதாம். நல்லா பாருங்க, இந்தியாவில் எந்த வகையான மனித இனத்திற்கு தடித்த உதடுகள் காணப்படுகிறதுனா புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு. அடுத்து பிலாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம். பிலாஸ்பூர் வந்து தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் தான் வந்து பிலாஸ்பூர். 18 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. அதுலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மேப்பு போட்டு ஊர் பேரை போட்டுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் மேப்பு போட்டு அதை ஈஸியாக பார்த்தீங்கனாலே, அதாவது அதுக்குன்னு இந்தியா மேப் போட வேணாம், ஒரு டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்லையில் இருக்க, அதாவது நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் என்னென்ன ரயில்வே மண்டலம் எழுதிக்கோங்க. அடுத்து சென்ட்ரலில் ஒரு கோடு போட்டு மத்திய, இதுக்கு அடுத்து வடக்கு மத்திய, தெற்கு மத்திய, கிழக்கு மத்திய, மேற்கு மத்திய போட்டிங்களா. அடுத்து ரெண்டுக்கு இன்பிட்டிவ்ல வடமேற்கு வடகிழக்கு, தென்மேற்கு என்னது தென்கிழக்கு என்ன. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் கிழக்கு எல்லை அப்படின்னு ஒன்று இருக்கும், கவுஹாத்தி. அடுத்து பீச் ரோடு இருக்கும். பீச்சில் வந்து புவனேஸ்வர், பீச்சில் புவனா நடந்து போகிறா அப்படின்னு சொல்லி நான் ஞாபகம் வச்சுட்டேன். பீச்சில் புவனேஸ்வர், அது வந்து அது ஒன்று. இப்போ இதுலேயே உங்களுக்கு எத்தனை, 1 2 2 4 6 8 ஆச்சா. அதுக்கப்புறம் 9 10 11 12 13 14 ரயில்வே மண்டலங்களை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற அப்புறம் மத்தியில் இருக்கிறது அதெல்லாம் வந்து அப்படி ஒரு டைமண்ட் மாதிரி நல்லா பெருசாக போட்டு எழுதி வச்சு நல்லா பார்த்துக்கோங்க. மேப்பு போட்டு அந்த 18 ரயில்வே மண்டலங்களையும் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக மாற்றி சைமல்டேனியஸாக கேள்விகள் வந்து கொண்டு தான் இருக்கும், வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஹேமடைட் தாதுவின் நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹேமடைட் தாது, அதாவது இரும்புனாலே வந்து சிவப்பு நிறத்தில் தான் வந்து இருக்கும். ஹேமடைட் தாதுவோட அளவு என்ன, அடுத்து மேக்னடைட்டோட அளவு என்ன, கோதைட்டோட அளவு என்ன, லினனைட்டோட அளவு என்ன அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம பொருளாதாரத்தில் வளங்கள் தொழிலகத்துலேருந்து இப்போல்லாம்
வளங்கள் தொழிலகத்திலேருந்து கண்டிப்பாக கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுலலாம் தெளிவாக என்னென்ன தொழிலகம் நம்ம இருக்குது, நம்மள்ட்ட என்னென்ன தாதுகள் கிடைக்குது, எந்த இடத்துல கிடைக்குது, எந்த மாநிலம் முதல் மாநிலம், அதற்கான தலைமையிடம் எங்கே இருக்குது, அதன் உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது ஆளாக இருக்குது, அதனுடைய பயன்பாடுல எத்தனாவதா இருக்குது, உலக மார்க்கெட்டில் இந்தியா எந்த இதில் இருக்குது. கடந்த முறை கேட்டிருந்தாங்க சிமெண்ட் உற்பத்தியில் முதன்மையாகவும், சிமெண்ட் உற்பத்தியில் முதன்மையாகவும் உலகத்திலேயே எத்தனாவது இடத்திலும் கேட்டிருக்காங்க. முதல் இடத்துலன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இரண்டாவது இடத்தில், முதல் இடத்தில் சீனா வரும், இரண்டாவது இடத்தில் இந்தியா வரும். நான் முதன்மையினோடனே அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துட்டு இரண்டும் சரின்னு போட்டேன். அடுத்ததை பார்க்கல. அதெல்லாம் நான் தெளிவாக தான் படிச்சுட்டு போயிருந்தேன். அந்த கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு ஹியூமன் எரர்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நடந்துருச்சு. அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. ஒரு கேள்வியை நல்லா டைம் எடுத்துக்கோங்க. தப்பு பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் அந்த கேள்வியை நம்ம உள்வாங்கிட்டோம்னா, அந்த சிறு சிறு தவறுகளும் அந்த ஒரு தவறுகள் தான் நம்மளை தேர்வுக்கு அருகில் அந்த தேர்வில் வேலைக்கு பக்கத்தில் கொண்டு போகிற கேள்வி. அப்போ கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா அந்த கேள்வியை வாசித்து, அந்த முக்கியமாக 4 ஆப்ஷனுமே வாசிங்க. கூற்று காரணம் வரும்போது, ஜாகிரபி கொஸ்டினோ இதெல்லாம் வரும்போது, ஹிஸ்ட்ரி கொஸ்டினோ வரும்போது, அந்த 4 ஆப்ஷனையும் நல்லா வாசித்து அந்த 4 ஆப்ஷனையும் உள்வாங்குங்க. உள்வாங்கலைன்னா சரியான விடையை அளிக்க முடியாது. 4 ஆப்ஷனும் அந்த ஆப்ஷனுக்கு என்ன பொருள், அந்த ஆப்ஷன் அவன் கொடுத்துருக்கிறதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஒரு சில நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் டென்ஷன் அந்த மாதிரி ஆச்சுன்னா, நீங்கள் மொதல் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கண்ணில் படும். உங்கள் மூளை அதை உள்ளே வாங்கிக்காது. அது மாதிரி ஒரு நிலைக்கு போகாதீங்க. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சீரான வேகத்துலையும் தேர்வு எழுதுங்க. 4 ஆப்ஷனையும் நல்லா வாசிங்க. அதாவது இந்த தமிழுக்கெல்லாம் 4 ஆப்ஷனும் நல்லா வாசித்து பண்ணக்கூடாது. தமிழெல்லாம் படித்தாலே உங்களுக்கு வாட் இஸ் வாட்டுன்னு தெரிஞ்சிடும். அப்போ டக்குன்னு எந்த ஆப்ஷன் போட்டு போயிடணும். அதே போல் பொறுத்துக்களை நான் சொன்ன மாதிரி முதல்ல இருக்கிறது 2 இது, அந்த 2 இதில் எது இருக்குன்னு பார்த்து போயிடணும். அடுத்ததெல்லாம் போனோம்னா அது டைம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி அதுலெல்லாம் நம்ம மிச்சம் பண்ணுற நேரங்களை தான் இந்த மாதிரி கூற்று காரணங்கள்லாம் கொஞ்சம் பெருசாக கொடுக்கும்போது இந்த கேள்வியை உள்வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். இப்போ பார்ப்போம். ஹேமடைட் தாதுவின் நிறம் சிகப்பு. அடுத்து கங்கை நதியினுடைய நீளம், அதனுடைய மூலத்திலிருந்து அதன் வாய் வரை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மூலம்னா ஆரம்பத்திலிருந்து அதனுடைய கடைசி வரைக்கும் எவ்வளோன்னு கேட்காங்க. கங்கை நதினாலே ஃபேமஸ் 2525 கிலோமீட்டர் தான். இந்தியாவில் பாயும் நதியில் மிக நீளமானது கங்கை தான். காலவரிசைப்படி விஜயநகர பேரரசை ஆண்ட வம்சங்களை வரிசைப்படுத்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சங்கமா, அடுத்து சங்கமா, சாலுவா, அது சுலுவான்னு கொடுத்துருக்காங்க. சங்கமா வம்சம், சங்கம, சாலுவா, துளுவா, ஆரவீடு. இதுதான் நமக்கு வரிசை நல்லா தெரியும். இதுலலாம் நம்ம நேரம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. டக்குன்னு போயிடணும். 2 தடவை சரியா இருக்கான்னு பார்த்துட்டுலாம் பார்க்கலாம். ஒரு தடவை கரெக்டாக பார்க்குறோமா, டக்குன்னு அடிச்சுட்டு போயிடணும். எத்தனை தடவை பார்த்தாலும் அதுதான் இருக்கும். பெருசாலாம் சரியாக தெரிஞ்ச கேள்வியை திருப்பி பார்த்து நேரத்தை வின் பண்ணக்கூடாது. சங்கமா, சாலுவா, துளுவா, ஆரவீடு, அவ்வளோதான். 2, 3, 1, 4 டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சையது வம்சத்தின் கடைசி அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அலாவுதீன் ஆலம் ஷா. இந்த அலாவுதீன் ஆலம் ஷா தான் என்ன பண்ணுவார், பஹ்லூல் லோடிக்காக அரியணை விட்டு கொடுத்துட்டு டெல்லியை விட்டு போய் தனியாக ஒரு நகரத்தில் 30 வருஷம் நிம்மதியாக வாழ்ந்த ஒரு சுல்தான் யாருன்னா அலாவுதீன் ஷா. இவர் அலாவுதீன் ஆலம் ஷான்னு சொல்லுவாங்க. அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. சையது வம்சத்தினுடைய அரசர் ஆலம் ஷா. அவருடைய உண்மையான பேர் என்ன, அலாவுதீன் ஆலம் ஷான்னு சொல்லுவாங்க. அதான் அலாவுதீன் ஷா. அடுத்து ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஷ் செப்பேடுகள் மூலம் அறியலாம்னு கேட்டிருக்காங்க. கரந்தை செப்பேடுகள் மூலம் தான் நம்ம ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்புகள் பற்றி அறிந்து கொள்ளலாம். அதாவது ராஜராஜ சோழன் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினார். ராஜேந்திர சோழன் இலங்கை முழுவதையுமே கைப்பற்றுவார். அந்த செய்திகளை நாம் எதுலேருந்து அறிந்து கொள்ளலாம்னா கரந்தை செப்பேடுகள்லேருந்து அறிந்து கொள்ளலாம். உத்திரமேரூர் கல்வெட்டுகள் நம்ம ரொம்ப பார்த்தது அந்த தேர்தல் முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. திருவாலங்காய் செப்பேடுகள் இதுவும் நம்ம படிச்சிருப்போம். செப்பேடுகள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. நிர்வாக முறை செப்பேடுகள்லாம் படிச்சுக்கோங்க. மராத்தியர், முகலாயர்கள், டெல்லி சுல்தான்கள் இவங்களையெல்லாம் பற்றி பார்க்கும்போது அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய படை தளபதி, ஊர் நிர்வாகம் பார்த்துக்கணும். அவங்க காலத்து கட்டடக்கலை, அவங்களுடைய நகரம், அவங்க காலத்து இலக்கியம் என்ன, இதை நல்லா தெளிவாக படிச்சுங்க. இவருக்கு அடுத்த மையம், இவ்வளோ மையம், அதெல்லாம் நீங்கள் நல்லாவே படித்து முடித்து பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக தெளிவாக பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா உங்களுக்கு அவங்க காலத்து இலக்கியம் நூல்கள்லாம் கொஞ்சம் அரபிக் நேமாக இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஷார்ட்கட் போட்டுக்கோங்க. நானும் ஏதாவது கேள்வி வரும்போது ஷார்ட்கட்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஒரு சிலதுக்கு. அது வரும்போது நான் டக்குன்னு சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து சிவாஜி யாரிடமிருந்து
சிங்ககாட் கோட்டையை கைப்பற்றினார்னா, சிவாஜி வந்து பொதுவாகவே அதிகமாக யார் கூட சண்டை போட்டிருந்தாருன்னா, அதிகமாகவே வந்து அவர் வந்து முகலாயர்கள் கூட தான் வந்து சண்டை போட்டுருப்பார். அப்போ அப்போதைக்கு அதுதான் முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. ஒரு சில நேரம் தான் வந்து அவர் வந்து பிஜப்பூர் சுல்தான் கூட சண்டை போடுவார். மற்றபடி ஒரு முக்கிய எதிரியாக இருந்தது வந்து முகலாயர்கள் தான். அப்போ சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககாட் கோட்டையை வந்து கைப்பற்றார். நம்ம பார்த்துருப்போம் பிரசாந்த் கோட்டை, பிரதாப்கர் கோட்டை, ஜாவலி கோட்டை, ராய்கர் கோட்டை, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இங்கே வந்து சிக்ககாங் கோட்டைன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, புதுசாக இருக்குது பாருங்களேன். அது வருஷத்தோட கூட கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம்னு பாருங்களேன், மேலே கொஸ்டினில் இங்கிலீஷில் பாருங்கள், தமிழில் வந்து வருஷத்தை கொடுக்காங்க. ஃபார்ம் from whom Shivaji captured the fort of Singhahand in 1670. அதாவது 1670 சிவாஜி யாரிடமிருந்து சிங்ககான் கோட்டையை கைப்பற்றார்னு கேட்டிருக்காங்க. முகலாயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அகமது நகர், பீடார், கொல்கண்டா இதெல்லாமே வந்து பாமினி சுல்தானுங்களில் சேர்ந்தது. மொழிவாரி அடிப்படையில் பாம்பே மாநிலம் எப்படி பிரிக்கப்படுதுன்னா, பாம்பே வந்து மொழிவாரிய மாநிலமாக பிரிக்கும்போது எப்படி பிரித்தாங்கன்னா வந்து முழுக்க வந்து அப்போதைக்கு வந்து பாம்பேவும் குஜராத்தும் ஒன்றா இருந்துச்சு. அதை தான் வந்து பாம்பே, அதாவது பாம்பே மீன்ஸ் பாம்பே வந்து நகரம், மகாராஷ்டிராவும் குஜராத்தும் ஒன்றா தான் இருந்துச்சு. அதை வந்து மொழிவாரி மாநிலங்கள் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. அதாவது மகாராஷ்டிராவில் வந்து மராத்தி பேசுவாங்க, குஜராத்தில் வந்து குஜராத்தி பேசுவாங்க. அதான் மொழிவாரி அடிப்படையில் பிரிக்கிறாங்க. எப்படின்னா மகாராஷ்டிராவும் குஜராத்தாவும் பிரிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டு மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் ஐநூற்றுவ என்பவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஐநூற்றுவர்கள் வந்து என்னன்னா வணிக சங்கத்தை சேர்ந்தவர் தான் வந்து, அதாவது திசை 1500வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சு வண்ணத்தார், திசை 1500வர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மணி கிராமத்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஐகோல் கல்வெட்டில் தலைமுகம் இருந்துச்சு அப்படியே நம்ம படிச்சிருப்போம்ல. அதான் 8ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டுக்கு இடையில் 500 என்பவர்கள் தமிழ்நாட்டில் யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மெர்ச்சன்ட், ஒரு வணிகர்கள் சங்கத்தை தான் வந்து சொல்கிறாங்க. மெர்ச்சன்ட் கில்ட் அதை தான் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்களேன், பெண் ஒரு நூல்கள் பற்றி நூலாசிரியர் இருக்காங்க. கங்காதேவி எழுதுறது வந்து மதுரா விஜயம். யார்? குமாரகமனாவுடைய மனைவி வந்து அவர் வந்து மதுரையை வென்ற செய்தியை வந்து எழுதுனது கங்காதேவி வந்து மதுரா விஜயம். அப்போ 1க்கு 2 இப்போ எதில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பிலையும் சிலையும் இருக்குது. அப்போ ஏவும் டியும் விட்டுருங்க, அது இல்லை. அடுத்து நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பிசியில் தான் இருக்கணும். திருமலா அம்பாள் நமக்கு எதுக்காக தெரியுதான்னு பாருங்கள், தெரிஞ்சதா அப்படின்னு பாருங்கள். அடுத்து சமரசர் பாருங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்ச எங்கிடாவது ஒரு பக்கம் படிச்சிருப்பீங்க. சமரசர் வந்து பிரபுலிங்க லீலை வரலாம். அப்போ 3க்கு 3 தான் வரும் அப்படின்னு பார்த்தா 1க்கு 2, 3க்கு 3 பார்த்தீங்கன்னா, நான் இது சரியாக படிக்கல, இருந்தாலும் எனக்கு அப்படி தோணுது, அதை வச்சு சொல்கிறேன். ஆப்ஷன் பார்த்து சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். கதைதாசர் வந்து ஹரிபக்தி சாரம், இதை கூட இன்னும் நல்லா வச்சுக்கலாம். பக்தி சாரம், பக்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கதை சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு லிங்காக யோசிச்சு பாருங்களேன். பக்தி பயமாக இருக்கணும், பக்திமானை பற்றி தான் கதை சொல்லுவாங்க. அப்போ பக்தி ஒரு தாசரை பற்றி கதை சொல்லுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஹரி. அப்போ 4க்கு 4, 3க்கு 3, அப்போ 2க்கு 1. திருமலாம்பா அப்படிங்கிறது வர்தாம்பிகா பரிணயம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. கங்காதேவி வந்து மதுரா விஜயம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. சமரசர் என்பவர் வந்து பிரபுலிங்க லீலை அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. கதைதாசர் என்பவர்கள் வந்து ஹரிபக்தி சாரம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காங்க. மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த முத்திரை புத்தகத்தில் அப்படியே தெளிவாக இருக்குது பாருங்களேன். அந்த முத்திரையில் பார்த்தீங்கன்னா 3 முகம் கொண்ட யோக முத்திரையில் வந்து பசுபதிங்கிற கடவுள் உட்காந்துருப்பாரு. அதில் வந்து யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. அதில் வந்து வலது பக்கம் வந்து புலியும் யானையும் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து காண்டாமிருகமும் எருமையும் இருக்கும். இடது பக்கம் வந்து காண்டாமிருகமும் எருமையும் இருக்கும். வலது பக்கம் வந்து கீழே புலியும் மேலே யானையும் இருக்கும். எனக்கு சரியாக நினைவு வர மாட்டேங்குது, ஆனால் இது 4 தான் கரெக்டாக இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் நீங்கள் சிந்து சபை நாகரத்தை எடுத்து பாருங்களேன். அந்த லெஃப்ட் சைடு ஒரு பெரிய படம் போட்டு அந்த ஒருத்தர் வந்து 2 கொம்போட உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே வந்து தெளிவாக அச்சோட யானை, காண்டாமிருகம், புலி, எருமை, 2 கொம்போடு இருக்கிற எருமை வந்து கீழே இருக்கணும்ல, அவங்க 2 கொம்போடு இருக்கும். அதுக்கு மேலே யானை இருக்கும். இந்த பக்கம் புலியும் காண்டாமிருகம் இருக்கும். புலி வந்து மேலே இருக்கும், காண்டாமிருகம் கீழே இருக்கும். அது வந்து புத்தகத்தில் இருக்குது. அதெல்லாம் தெளிவாக பாருங்கள். நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் லைன் கொடுத்துருக்காங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அந்த படத்தை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி பார்ப்போம்.
மொஹஞ்சதாரோவின் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்காங்க. யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. வேற குறைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 30 கேள்வி பார்த்துடலாம். இப்போ 25 நிமிஷம் போயிடுச்சு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி குடியுரிமை பற்றி விளக்குதுன்னா பகுதி 2 தான் வந்து குடியுரிமை பற்றி விளக்குகிறது. அதில் இப்போ பிரிவு 5லேருந்து பிரிவு 11 வரைக்கும் குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது. பகுதி 1 வந்து என்ன சொல்லுதுன்னா பகுதி 1 வந்து இந்த இந்தியாவினுடைய எல்லைகள் பற்றி சொல்லுது. பகுதி 3 வந்து அடிப்படை உரிமைகளை சொல்லுது. பகுதி 4 வந்து அடிப்படை கடமையை சொல்லுது. அரசு நெறியுறுத்தும் கோட்பாடு அதெல்லாம் பகுதி 4ல் இருக்குது. பகுதி 5 வந்து மத்திய அரசு, பகுதி 6 வந்து மாநில அரசு. விரைவு நீதிமன்றங்கள் எந்த பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விரைவு நீதிமன்றங்கள் வந்து 11வது நிதி ஆணையம் 11வது நிதி ஆணையத்தினுடைய பரிந்துரையினால் வந்து ஏற்படுத்தப்பட்டதான் வந்து விரைவு நீதிமன்றங்கள். இது எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படிங்கிறத எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. அதே போல் கோர்ட்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதுவும் எந்த வருஷம் தொடங்கினாங்க, எந்த காரணத்துக்காக தொடங்காமல் பாருங்கள். எனக்கு கோர்ட் வந்து 2005 அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2000 தான் வந்து விரைவு நீதிமன்றங்கள் நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 1953ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. ஃபசல் அலி தான் வந்து 1953ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு ஆணையத்தின் தலைவராக இருப்பார். அப்போ தான் வந்துட்டு இந்த கேரளா பகுதிகள் அதெல்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருப்பாங்க. 56ல் வந்து ஆந்திர பகுதிக்கு வந்து படகாஸ்கர் ஆணையம் வந்து இருந்திருக்கும். இது வந்து நம்ம தமிழில் வந்து மாப்போசி இனத்து போராட்டத்தில் இருக்கும், தெளிவாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிறது தான் அதோடு சம்மந்தப்பட்டதுனால அதை கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், விதியும் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, ஆளுநர் சார்ந்தது கொடுத்துருக்காங்க. எந்த ஆளுநருக்கு எந்தெந்த ஆர்டிக்கல் பொருத்தமாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு விதி 156 வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க, விதி 165 என்னன்னு கேட்டிருக்காங்க, விதி 200 என்னன்னு கேட்டிருக்காங்க, விதி 155 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 156 வந்து 153 ஃபர்ஸ்ட் முதல் 153 வருவோம். ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்றது 153. 154 வந்து ஆளுநருடைய நிர்வாக அதிகாரங்கள். ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம் தான் வந்து 154. 155 வந்து என்னன்னா ஆளுநருடைய நியமனம் தான் வந்து 155. 156 வந்து ஆளுநருடைய பதவிக்காலம். அப்போ இது வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்டது நல்லா 157 வரைக்கும் கூட நல்லா பார்த்துக்கலாம். அப்போ 153 வந்து மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வேண்டும். 154 வந்து ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம். 155 வந்து ஆளுநர் நியமனம். அடுத்து 156 வந்து ஆளுநருடைய பதவிக்காலம். இப்போ பாருங்க, 156 வந்து ஆளுநர் பதவிக்காலம். ஃபர்ஸ்ட்டுக்கு 3. இப்போ பாருங்க ஆப்ஷனில் 2 இடத்துல 3 இருக்குது. பியும் டியும் கிடையாது. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஏசி மட்டும்தான் இப்போ ஆப்ஷனில் வந்துருச்சு. 50%ல் வந்து நிற்கிது. அடுத்த விதி பாருங்க, 165. 165 வந்து இந்த அட்வொகேட் ஜெனரல் இருக்கார்ல, அட்வொகேட் ஜெனரலை வந்து நியமிக்கும் அதிகாரம் தான் 165. இதே இது வந்து 76 வந்து அட்டார்னி ஜெனரலை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறது. மத்தியில் வந்து 76, மாநிலத்தை வந்து 165. அட்வொகேட் ஜெனரலை ஆளுநர் வந்து நியமிக்க அதிகாரம். அப்போ 2க்கு வந்து 4, 3க்கு அடுத்து 4 இதில் இருக்குன்னு பாருங்க, அவ்வளோதான் ஏ. அப்போ ஏவை அடிச்சுட்டு போயிடணும். அடுத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, இது 2 நம்ம கரெக்டு. எதுக்கு டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படி பார்த்துட்டு போயிடணும். அடுத்து 200 என்ன, 200 புதுசாக இருக்குது, நம்ம படிக்கும்போது ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு வந்து ஆளுநர் ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னது 200 தான் வந்து சொல்லுது. அப்போ இது ஓகே. அடுத்து 155 என்னது, ஆளுநர் பதவி காலம் பார்த்தாச்சு. ஆளுநருடைய நியமனம் தான் 155. 2 ரைட், ஓகே. அப்படி டக்குன்னு ஆன்சர் போயிடணும் சல்லுன்னு. திருப்பி சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க ஒரு தடவை. 156 வந்து ஆளுநர் பதவிக்காலம். 165 வந்து ஆளுநரின் அட்வொகேட் ஜெனரல் நியமிக்கும் அதிகாரம். ஆர்டிகல் 200 வந்து ஒரு மசோதாவிற்கு ஆளுநர் வந்து ஆளுநருடைய ஒப்புதல். 155 வந்து ஆளுநரை நியமித்தல். அடுத்து, கீழே சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. நிதி மசோதா நிலை 110. 110ல் தான் வந்து, அதாவது கீழே சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா 110 விதியின் கீழ் வரையறைப்படுத்தப்பட்டுள்ளது.
இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சட்டத்துகள் எந்த திருத்தங்களின்படி சேர்க்கப்படுது? அடிப்படை கடமைகள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியும். இந்திரா காந்தி அவர்கள் தான் 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்தாங்க. அப்போ 42வது சட்ட திருத்தம். அதற்கப்புறம் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 86வது சட்டத்தில் வாஜ்பாய் என்ன பண்ணியிருப்பாரு, பிரிவு 21A வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து மன்னிக்கணும், அடிப்படை கடமையாகவும் வந்து 51K வந்து 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அதையும் வந்து கடமையாக கொண்டிருப்பார். அப்போ அடிப்படை கடமை சம்பந்தமாக 2 சட்ட திருத்தம் நடந்திருக்கு. ஒன்று 42வது சட்ட திருத்தம், இன்னொன்று 86வது சட்ட திருத்தம். அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் அதாவது 1 மற்றும் 4 ஆப்ஷன் டி தான் சரி. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 கேள்வி தான் இருக்கு. அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தினை கொண்டவர் யாருன்னா பாராளுமன்றம் தான். வந்து அடிப்படை உரிமைகளின் மீது ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கணும்னா அது வந்து பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. குடியரசுத் தலைவர் வந்து ஒரு சில குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் வந்து அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்க முடியும். அதே போல அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். ஆனால் அந்த காலத்தில் வந்து அவர் வந்து கல்வி பெறும் அந்த சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்வுக்கான உரிமை தான் 21 மற்றும் 22 வந்து நிறுத்தி வைக்க முடியாது. அதாவது உங்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் பிரிவு 32 அதாவது நீதி புனராய்வு தீர்வு காணும் அந்த உரிமையின் கீழே வந்து நீங்கள் அதற்கு தீர்வு காணலாம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. பகுதி 1 வந்து யூனியன் பிரதேசங்கள், பகுதி 2 வந்து அடிப்படை கடமைகள், பகுதி 4 வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ பகுதி 1 யூனியன் பிரதேசம், அதாவது யூனியன் பிரதேசம் இணைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லை யூனியன் பிரதேசம்லாம் பகுதி 1 கரெக்டு. 2 வந்து அடிப்படை கடமைகள் கிடையாது, இது வந்து குடியுரிமையை சார்ந்ததான் வந்து பகுதி 2. அப்போ இதுதான் தப்பு, ஆப்ஷன் பி தான் தப்பு. அது அடிப்படை கடமைகள் எதில் வரும், பகுதி 3ல் வரும். அப்போ இந்த ஆப்ஷன் பார்க்கும்போதே பகுதி 2க்கு என்ன வரும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 3ல் வரும். பகுதி 2 வந்து குடியுரிமை சார்ந்தது. இப்போ மீதியெல்லாம் கரெக்டாக இருக்கா? பகுதி 4 வந்து வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் வரும், பகுதி 6 வந்து மாநில அரசாங்கம் வரும், பகுதி 5 வந்து மத்திய அரசாங்கம் வரும், பகுதி 7 வந்து அதிகார பட்டியல், அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல் பிரிக்கிறாங்க இல்லையா, அது வந்து பகுதி 7ல் வரும். 2வது 5 ஆண்டு திட்டம் எதற்கு அதிக முன்னுரிமை கொடுத்ததுன்னா தொழில்மயமாக்கலுக்கு தான் 2வது 5 ஆண்டு திட்டம் வந்து கொடுத்தது. 5 ஆண்டு திட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க. 12 5 திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு. முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஷார்ட்கட் நான் போட்டு வச்சுருந்தேன். அதை நான் பின்னாடி என்னுடைய நோட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஷார்ட்ஸாக போட்டு விட்றேன் பாருங்கள். முதல் 5 ஆண்டு திட்டம் வந்து எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு விவசாயத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணணும், அடுத்து விவசாயத்தை பெருக்கணும், தன்னிறைவாக விவசாயம் கொண்டு வரணும்னா அதுக்கு வந்து தொழில் மயமாக்கி டெக்னாலஜி மூலயமா வந்து கலப்பை அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிராக்டர் இது மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லி 2வதுல வந்து தொழில் மயம் பண்ணுறோம். அடுத்து 3வது வந்து தற்சார்பு பண்ணணும்னு நினைக்கிறோம். அடுத்து வந்து வறுமையை ஒழிக்கணும், 5ல் வந்து அடுத்து வறுமையை ஒழிக்கணும். இப்போ அந்த மாதிரி சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைப்போம். அடுத்து ஒரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுருக்கேன், நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸில் பின்னாடி போடுறேன் பாருங்கள். 5 ஆண்டு திட்டத்தை நல்லா பார்த்துக்க. குறிப்பிட்டது முக்கியமான 5 வறுமை ஒழிப்புனா என்ன, 6வது 5 ஆண்டு திட்டம் அது வந்து வறுமை ஒழிப்பு. அடுத்து வந்து முதல் 3 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் வந்து திட்ட விடுமுறை காலம் கொடுப்பாங்க. அப்புறம் சுழல் திட்டம் கொடுத்துருப்பாங்க, அது எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாததே இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவனவற்றில் எது? அதாவது நிதி அமைச்சகம் தான் வந்து நிதி கொள்கையை வந்து வடிவமைக்கும். அப்படி ரிசர்வ் பேங்க் வடிவமைக்காது, இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் வடிவமைக்காது, திட்டக்குழுவும் வடிவமைக்காது. இந்தியாவில் நிதி கொள்கையை வடிவமைக்கப்படுவது நிதி அமைச்சகத்தால் தான் வந்து வடிவமைக்கப்படும். HYVP புத்தகத்தை அப்படி இருக்கு, அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி உயர் விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ் கண்டவற்றுள் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை? அதாவது உயர் விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ் எந்த பயிர் வந்து உணவு பயிர் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, கோதுமை வந்து உணவு பயிர், கம்பு உணவு பயிர், சோளம் ஒரு உணவு பயிர் தான், கரும்பு வந்து வியாபார பயிர் வணிக பயிர் இதுப்போ அப்போ அது வந்து கிடையாது. அப்போ கரும்பு மன்னிக்கணும் கரும்பு. மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பேர் என்ன? அதாவது முன்னாடி மதிப்பு கூட்ட வரினா வேட் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, முதல் வேட்டு தனியாக இருந்துச்சு,
சர்வீஸ் டேக்ஸ் தனியாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சென்ட்ரலில் இருந்த அந்த வேட்டையும் அந்த சர்வீஸ் டேக்ஸையும் தூக்கிட்டு புதுசாக ஒன்று போட்டாங்க. என்ன அது? நமக்கு தெரிஞ்ச ஜிஎஸ்டி தான் கொண்டு வந்தாங்க. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, இல்லைன்னா சரக்குகள் மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம ஒரு 40 கேள்வி பார்த்துட்டோம். எனக்கும் தண்ணி குடிக்காதனால நாக்கு இதெல்லாம் ஒட்டிக்கிட்டு தடுமாறுது. இருமல் இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாகல. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சீக்கிரமே போடுறேன். தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜிகே பார்க்குறது நீங்கள் தமிழ் எல்லா இடத்துலையும் எப்படினாலும் படிச்சிருவீங்க. ஜிகே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் அனைத்து தரப்பட்ட ஜிகேவும் கலந்து பார்க்கும்போது, ஒரே ஏரியாவாக நீங்கள் படிக்கிறத விட அனைத்து தரப்பட்ட ஜிகேவும் நீங்கள் கலந்து பார்க்கும்போது அது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.